இன்னைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தத்திலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது போன தடவை இருந்ததனுடைய தொடர்ச்சி. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः। नम ओं विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नाम्ने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। எல்லாருக்கும் நமஸ்காரம். பிரம்மதேவர் வந்து தன்னுடைய படைப்பு ஆரம்பிக்கிற அந்த அத்தியாயத்திலிருந்து நம்ம பின்னி பார்க்கிறோம். பிரம்மதேவர் ஆக்சுவலா வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பகவான் படைத்த அவருடைய நாபிக் கமலத்திலிருந்து வந்த தாமரை தண்டு அதுல வந்து உதித்தார். அதன் பின்னாடி பகவானுடைய தரிசனம் கிடைச்சு அவர் பகவான் கிட்ட பிரார்த்தனை எல்லாம் பண்ணாரு. அது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னாடி பகவான் வந்து பிரம்மதேவருக்கு படைப்பதற்குண்டான அதிகாரத்தை கொடுத்து அவர் வந்து படைப்பு கடமையை சேவையை வந்து அவர் செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அந்த நிலையில அவர் இருக்கு. அப்ப பிரம்மதேவர் வந்து படைப்பை ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல பிரம்மதேவர் ஆரம்பத்தில் வந்து சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் அப்படிங்கிற ஒரு 4 முனிவர்களை படைத்தார். அந்த ஆதியில வந்து அவருடைய முதல் 4 குமாரர்கள்னு சொல்றோம். இந்த 4 குமாரர்கள் யாரு அப்படின்னு சனத்குமாரர்கள் நம்ம சொல்லுவோம் பொதுவா. ஆனா அவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இவங்க தான் இதுதான் அவங்களுடைய பேர். அவங்க வந்து பிறந்ததுமே ஏன்னா அவங்க வந்து சாதாரண மற்றவங்க மாதிரி இல்லை. அவங்க வந்து குழந்தை ரூபத்தில் தான் இருந்தாங்க. குழந்தை ரூபத்தில் இருந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியில் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறாங்க. ஆனா முற்றும் உணர்ந்த முனிவர்கள், ரிஷிகள். அவங்களுக்கு வந்து பகவானுடைய தரிசனமே எடுத்திருக்காங்க. அதனால அவங்க முற்றும் உணர்ந்தவர்கள். ஆனா வெளிப்பார்வைக்கு பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி இருப்பாங்க. அப்ப இந்த பிரம்மதேவருக்கு இந்த 4 பேர் அவங்க பிறந்ததுமே அவர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க வந்து எனக்கு ஆதரவாக நீங்க அந்த படைப்பை ஆரம்பிக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்பாவுக்கு ஒரு மகன் வந்து ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வியாபாரத்திலேயோ தொழிலையோ இதெல்லாம் வந்து சாதாரணமா நாட்டு நடப்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரிதான் இங்க பிரம்மதேவர் தன்னுடைய 4 மகன்களிலுமே படைப்புல வந்து தனக்கு உதவும்படி கேட்டுக்கிறாரு. அப்ப மக்களை பிரஜைகளை படைப்பதற்காக அவர் ஆணையிடுறார். ஆனா அங்க என்ன ஆகுது, அந்த 4 குமாரர்கள் அவங்களுக்கு வந்து இந்த லௌகீக வாழ்க்கையில வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால அவங்க வந்து வெளிப்படையா சொல்லிடுறாங்க, நாங்க அதுக்கு வரல, நாங்க வந்து பரமபுருஷ பகவானுடைய திருவடிக்கு சேவை செய்வதற்காக அந்த பாதையில் நாங்க போறோம், அதனால நாங்க இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. செய்ய மாட்டோம். ஏன்னா ஒரு அப்பாவனுடைய ஒரு கட்டளை அதை மீறும் போதே என்ன ஆகும், அப்பாவுக்கு கோபம் வரும். ஆனா பிரம்மதேவர் வெறும் அப்பா மட்டுமல்ல, அவர் வந்து படைப்பு கடவுளும் கூட. இந்த சிருஷ்டியே அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்க போகுது. பகவான் வந்து பிரம்மதேவருக்கு அதுக்கான ஒரு அதிகாரத்தை அவரு கொடுத்திருக்கிறார். அப்போ பிரம்மதேவருக்கு உடனே கோபம் வருது. பிரம்மதேவருக்கு கோபம் வந்ததுமே அவர் வந்து ஆக்சுவலா
முதல் பிரஜை, அவருக்கு பக்குவமான மூத்த குடிமகனாக எல்லாராலும் கருதப்படுகிறார். ஆனா அவருக்கு வந்து கோபம் அப்படிங்கிறது சாதாரணமா எல்லாருக்கும் நமக்கு வர்ற மாதிரியே அவருக்கும் கோபம் வந்துடுது. ஏன்னா தன்னுடைய மகன் வந்து தன்னுடைய பேச்சை கேட்கல அப்படிங்கிறதுக்காக. அப்ப எப்பவுமே நம்முடைய இஷ்டத்துக்கு ஒருத்தர் நடந்துக்கல அப்படின்னா நமக்கு உடனே கோபம் வருது. அதனாலதான் வந்து காமம், கோபம் 2மே வந்து காமம் நிறைவேறல அப்படின்னா கோபம் வரும். கோபம் வந்து அது என்ன பண்ணும் அடுத்த ஸ்டேஜுக்கு அதே மற்றது எதிரில் இருக்கக்கூடிய நம்முடைய அத்தனை இதையுமே அழிச்சிரும். மங்களமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிரும். காமம் அப்படிங்கிறது, கோபம் அப்படிங்கிறது நம்முடைய சத்துருக்கள். அதனால்தான் கிருஷ்ணா என்ன சொல்றாரு பகவத்கீதையில, காமம், கோபம், பேராசை இந்த 3 பேர் எதிரிகள் அப்படிங்கிறார். அதை நம்ம விளக்க கத்துக்கணும் அப்படிங்கிறதுதான். அப்புறம் இந்த கட்டளைகளை அவர் மறுக்கிறதுனால அவங்களுக்கு கோபம் வருது. உடனே வந்து அவங்கள கோபத்துல அவர் என்ன வேணாலும் பண்ணியிருப்பார். ஆனா கோபப்பட்டது பின்னாடி அவர் வந்து தன்னை சுதாரிச்சுக்கிறார். தனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அதனால கோபப்படக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிறார். ஆனாலும் அந்த கோபப்பட்டது பட்டதுதான். வெளிப்பட்ட அந்த கோபம் என்ன ஆகுது, அப்படியே அவருடைய புருவ மத்தியிலிருந்து நீலமும் சிவப்பும் கலந்த ஒரு குழந்தையாக அது வெளியே வருது. நீல கலரும் சிவப்பு கலரும் கலந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து வெளியே விழுகுது. அந்த குழந்தை பார்த்த உடனே வெளியே வந்த உடனே அது கதறி கதறி அழுக ஆரம்பிச்சு. பிரம்மதேவரனுடைய குழந்தை இது. சனத்குமாரர்கள் பின்னாடி வந்த குழந்தை. இந்த குழந்தை தான் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ருத்ரன், சிவபெருமான். அப்போ இந்த அது கதறி அழுகிறது மட்டும் இல்ல, அது பேசவும் தொடங்குது இந்த குழந்தை. என்ன, உன் விதியை நிர்ணயிப்பவரே, ஜெகத்குருவே, எனது பெயரையும் இடத்தையும் கூறுவீராக அப்படின்னு. ஏன்னா எனக்கு பேர் இல்ல, நான் எங்க வசிக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஆணையிடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஆனா அழுதுட்டே கேட்குது, கதறிட்டு இருக்கு. அப்போ பிரம்மதேவர் சொல்றார், நீ வந்து உனது பெயர் ருத்ரன் அப்படின்னு சொல்லி அவருக்கான இடங்கள்னு சொல்றார். நிறைய இடங்கள் அது பாகவத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ நீ தேவர்களின் தலைவனே, நீ ருத்ரன் என்று மக்களால் அழைக்கப்படுவாய் அப்படிங்கிறார். உனக்கு 11 மனைவிகள் வருவாங்க. அந்த 11 மனைவிகள் மூலியமாக நீ வந்து பிரஜைகளை படைப்பாயாக அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் அவருக்கு ருத்ரன் சிவபெருமானுக்கு சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா நாம சாதாரண என்ன நினைப்போம், ருத்ரன் பெரிய சிவபெருமான் பெரியவரா, மகாவிஷ்ணு பெரியவரா, இந்த மாதிரி விநாயகர் பெரியவரா, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து ஒரு கருத்து பரிமாற்றங்கள் பொதுவா சமுதாயத்துல இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா பாகவதம் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு சாஸ்திரம். அதுல என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ கிருஷ்ணா, அவருக்கு பின்னாடி கர்ப்போதக சாய் விஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணு, க்ஷீரோதக சாய் விஷ்ணு இருக்காங்க. அப்புறம்தான் வந்து அந்த கர்ப்போதக சாய் விஷ்ணுல இருந்து பிரம்மதேவர் வர்றாரு, பிரம்மதேவர்ல இருந்து சிவபெருமான் வர்றாரு அப்படிங்கிறத நம்ம அதிகாரப்பூர்வமா இங்க படிக்கிறோம். அப்ப இந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா நம்முடைய எந்த ஒரு இதுக்குமே ஒரு அதிகார அமைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஹைரார்கி அப்படிம்பாங்க. அதிகாரி அமைப்பு. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா கம்பெனியில வந்து மேல வந்து ஒரு ஓனர்னு இருப்பாரு. ஓனருக்கு அடுத்தபடியா ஜெனரல் மேனேஜர்னு இருப்பாரு. அப்புறம் ஜெனரல் மேனேஜர் கீழே வந்து ஒரு 2, 3 மேனேஜர்கள் இருப்பாங்க. கண்ட்ரோல் மேனேஜரு, மார்க்கெட்டிங் மேனேஜரு, இந்த மாதிரி 2, 3 பேர் இருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் ஆளுகள் இப்படியே வரும். அப்புறம் ஸ்டாஃபு இருப்பாங்க, கிளர்க்கு இருப்பாங்க, அப்புறம் வேலை செய்யற தொழிலாளர்கள் இருப்பாங்க. இப்படியே கடைசி பந்தி வரைக்கும் ஒரு ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு, அந்த சிருஷ்டிக்கு அது வந்து ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பை நாம் தெரிஞ்சுக்கணும். நம்மளை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்காம வேற எதையோ பத்தி தெரிஞ்சு நாம் என்ன பண்ண போறோம்? நமக்கு நம்மை படைத்தது யார்? நமக்கு அது பகவான் தான் எல்லாரையும் படைச்சாரு அப்படிங்கும்போது பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தானே நமக்கு வந்து மனித வாழ்க்கையினுடைய முக்கியமான கடமை. அது தெரியாம நம் மனித வாழ்க்கையை வாழ முடியாதே. அப்ப அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் ருத்ரன் படைப்பை தொடங்கி அவர் வந்து அவருக்கு நிறைய மகன்கள் பிறக்கிறாங்க, பேர குழந்தைகள் பிறக்கிறாங்க. இப்படியே நிறைய ஜனத்தொகை கூடுது. அந்த 11 ருத்ரர்களாக அவர் தன்னை உருவாக்கம் எடுத்துட்டு
11 மனைவிகள் மூலியமாக அவருக்கு நிறைய குழந்தைகள் பிறக்குது. அதுல இருந்து பேர குழந்தைகள் பிறக்குது. இப்படியே நிறைய ஜனத்தொகை ஆயிருது. நிறைய ஜனத்தொகை ஆனோடனே அங்க அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய கண்கள்ல இருந்து எல்லாம் ஒரு நெருப்பை நெருப்பை கக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த மாதிரி குழந்தைகளா இருக்காங்க, பூத கணங்களா இருக்கிறாங்க. எல்லாம் வந்து அவங்க எங்க பார்த்தாலும் நெருப்பா மாறி எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதாவது எரிக்கிறது அப்படின்னா என்னது? அழிவு. அழிவு அப்படிங்கிறது இப்பதான் சிருஷ்டியே தொடங்கி இருக்குது. தொடங்கி இருக்கிற நேரத்துல வந்து அழிப்பது அப்படிங்கிறது அது பொருத்தமான ஒரு விஷயம் அல்ல. அழிக்கக்கூடிய கடவுள் தான் வந்து சிவபெருமான், இல்லைங்களா? அப்போ அழிக்கும் கடவுளா இருந்தாலும் கூட அவர் வந்து பிரளய காலத்தில் தான் தன்னுடைய சேவையை தொடங்கணுமே ஒழிய, இப்ப வந்து ஆரம்பத்திலேயே அது செய்யறது கரெக்ட் இல்ல. அப்போ இது வந்து பிரம்மதேவர் பார்க்கிறாரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ நிறுத்து, உன்னுடைய சேவையை நிறுத்து. நீ வந்து படைக்க வேண்டாம். உன்னுடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து இந்த பிரபஞ்சத்தை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெருப்பு கக்கி அவங்க வந்து எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வேண்டாம், இப்பதான் படைப்பே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் வந்து சிவபெருமானை அவர் படைப்பை ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதோட நிறுத்திக்க சொல்லி சொல்றார். அப்போ அதன் பின்னாடிதான் வந்து சிவபெருமான் வந்து சாந்தமாகி இருக்கிறார். அப்போ பிரம்மதேவர் சொல்றார், நீ வந்து இப்போ பகவானை நோக்கி தவம் பண்ணு. தவம் அப்படிங்கிறதே வந்து பிரம்மதேவர் முதல் குடிமகன் அவரிலிருந்து இருந்து ஆரம்பிச்சது. அவர் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் செஞ்சுதான் பகவானை தெரிஞ்சுக்கிட்டார், இல்லைங்களா? அதே மாதிரி நீ பரமபுருஷ பகவானை நோக்கி தவம் பண்ணு. அதாவது இந்த இவருடைய சிவபெருமானுடைய குழந்தைகள், அவர் படைச்ச உயிரினங்கள், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தீப்பிழம்புகளை அவங்க கக்கிட்டே இருக்கும்போது எல்லா திசைகளையும் பொசுக்க தொடங்கிட்டாங்க. அவங்க சமயத்துல என்னையவே அவங்க தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் பிரம்மதேவர் அதைய ரொம்ப ஃபீல் பண்ண. எனவே நீ தவம் செய்வதுதான் நல்லது. அதுவே அனைத்து உயிர்வாளிகளுக்கும் மங்களம் தருபவை. ஏன்னா தவம் செய்யறது அப்படிங்கிறது வந்து நமக்கு மிக ஒரு, அதாவது எல்லாத்திலும் நம்மை பக்குவப்படுத்தப்படக்கூடியது. ஆனா இன்னைக்கு கலியுகத்துல வந்து நமக்கு தவம் செய்வது அப்படிங்கிறது வந்து ஒத்து வராத ஒண்ணு. அதனால அது வந்து நம்ம நம்ம கலியுகத்தினுடைய தர்மம் வந்து பகவானுடைய நாமங்களை சொல்றதுதான் தர்மமே ஒழிய, நம்ம இது வந்து படைப்பினுடைய ஆரம்பத்துல தவம் இருந்தது. அதுதான் சத்தியுக காலம். சத்தியுகத்துல வந்து அவங்க அதெல்லாம் செய்வாங்க. ஆனா அந்த சத்தியுகத்துல இப்ப எப்படி பிரம்மதேவர் ஒரே சொல்யூஷன் என்ன சொல்றாரு, நீ தவம் செய்வாயாக. அனைத்து உயிர்வாளிகளின் இதயத்தில் இருப்பவரும் அதே நேரம் புலன்களினால் அறியப்பட முடியாதவருமான முழுமுதற் கடவுளை ஒருவர் தவத்தால் மட்டுமே அணுக முடியும் அப்படின்னு சொல்லி இங்க பிரம்மதேவர் சொல்றார். யாருக்கு சொல்றாரு? சிவபெருமான் சொல்றாரு. மற்ற இது வழிமுறைகள்ல பகவானை தெரிஞ்சுக்க முடியாது, அணுக முடியாது. அதனால நீங்க வந்து தவம் செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். படைப்பின் ஆரம்பத்திலேயே அவர்கள் அழிக்க தொடங்கியதால் சிவபெருமானை தவம் செய்ய சொன்னார். அப்போ இந்த இது ஒரு பக்கம் இருக்கும்போது அதுக்கு அடுத்தபடியா இந்த காட்சிகள் அப்படியே வந்து மாறுது. இது பாகவத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 பேருடைய சம்பாஷணைகள் மூலியமா தான் இது இந்த கதைகள் சொல்லப்பட்டுட்டே வருது. இப்ப வந்து மைத்ரேய முனிவர் அவர் சொல்றார். மைத்ரேய முனிவர் வந்து விதுரருக்கு சொல்லுவார். இந்த காட்சி அப்படித்தான் வரும். அந்த விதுரருக்கு சொல்லும் போது இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்படி வந்து தனது தந்தையான பிரம்மதேவரால் கட்டளையிடப்பட்ட ருத்ரன் வேதங்களின் குருவான பிரம்மதேவரை சுற்றி வந்தார். அவரது ஒப்புதலை வார்த்தைகளினால் தெரிவித்த பிறகு அவர் தவம் செய்வதற்காக வனத்தினுள் புகுந்தார். அப்போ இப்படி அவருடைய தந்தை, ஏன்னா நான்முகன்தா சிவபெருமானுக்கே தந்தை பிரம்மதேவர். அப்போ பிரம்மதேவருடைய கட்டளைக்கு ஏற்ப அவர் வந்து பிரம்மதேவரை சுற்றி வந்து அவர் தன்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு அவர் உடனே வந்து வனத்துக்குள்ள போறாரு. எதுக்காக? தவம் செய்வதற்காக. அப்புறம் பிரம்மதேவர் வந்து அவர் தன்னுடைய எப்படி ருத்ரனை வந்து அவரு படைக்கணுங்கிறது நோக்கம் இல்லை. ஆனா அவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடாக பிரம்மதேவனுடைய புருவ மத்தியிலிருந்து நெற்றி மத்தியிலிருந்து சிவபெருமான் வந்தாருன்னு பாக்குறோம். அப்ப அடுத்தபடியாக படைப்பை வந்து அவரு ஆரம்பிக்க இருக்கிறார். அடுத்து
நெக்ஸ்ட் லெவலுக்கு. இப்போ பிரம்மதேவரது உடலின் மிகச்சிறந்த பகுதியான சித்திக்கும் தன்மையுடைய உள்ளத்திலிருந்து நாரதர் பிறந்தார். மனசிலிருந்து பிறந்தார் நாரதர். அதனால்தான் மானச புத்திரன் அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்லுவோம். பிரம்மதேவனுடைய மானச புத்திரன் எப்படி மனதிலிருந்து பிறந்தார் அப்படிங்கிறதுதான். இதுக்கெல்லாம் நம்ம இந்த பௌதிக லௌகிக உலகத்துல வாழக்கூடிய எப்படி ஒரு இலக்கணங்களை நம்ம இதோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு குழந்தை அப்படின்னா மனசுல இருந்து எப்படி பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்முடைய கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டதுதான். இந்த எல்லாமே இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்முடைய சிந்தனைக்கு உட்பட்டது அல்ல. அதனால்தான் பகவானே என்ன அச்சிந்தையன்னு நம்ம சொல்றோம். அதனால இது நமக்கு மேற்பட்ட ஆத்மாக்களினுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் இது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம பௌதிக உலகத்துல நிறைய லிமிட்டட் எல்லாம் இருக்கு. எல்லாமே லிமிட்டு தான். ஆனா மற்ற உலகங்கள் எல்லாமே அது பிரம்மதேவர் அவர் சத்திய உலகத்தில் இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அவர் ஆக்சுவலா அந்த சிருஷ்டிவே எப்படி ஆரம்பிச்சா முதல்ல 14 பாகங்களாக பிரித்து அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரா. அதாவது இப்படி காத்து, ஆகாயம், மண்ணு, நீர், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதனுடைய உப படைப்புகளான வாசனை, அதாவது வாசனை அப்படின்னா நுகரும் தன்மை, அதே மாதிரி ஒலி கேட்கும் தன்மை, இந்த தொடு உணர்வு, தோல் அப்படிங்கிறது மெய் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த பஞ்ச இந்திரியங்கள்ல தோல் அப்படின்னு சொல்றோம் உடல். அதுல தொடு உணர்வு அப்படிங்கிறது இருக்கு. அந்த உணர்வு அப்படிங்கிறதே படைக்கப்பட்டது. வெறும் ஜட விஷயங்களா படைக்கப்பட்டது. அப்புறம் அதுல உணர்வு அப்படிங்கிறது ஒன்றும் படைக்கப்படுது. அதுக்கு பின்னாடிதான் ஒவ்வொன்றும் படிப்படியா எல்லாமே எப்படி, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மொத்தமாக தோன்றாத நிலை அவ்யக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே ஆகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ். இது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கேட்க அது புரிய ஆரம்பிச்சு. அவ்யக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்யக்த நிலை அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாத நிலை. ஆனா அது அடுத்த ஒரு ஃபார்முக்கு வரப்போகுது. அடுத்த ஃபார்ம் அப்படின்னு சொல்றதுதான் நான் சொல்றது அந்த ஒலி, அப்புறம் உணர்வு, இந்த மாதிரி இதுல 5 விதமான இதுல அது அடுத்த ஸ்டேஜுக்கு வருது. அப்புறம் பஞ்சபூதங்களாக மாறுது. அப்புறம் அதுல இருந்து ஒவ்வொரு உயிர்களாக அது வர ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இப்படிதான் படைப்பு அப்படிங்கிறதே தொடங்குது. அப்ப இங்க பிரம்மதேவர் மேலும் 10 பேரை படைக்கிறாரு. அந்த 10 பேர்ல நாரதர் அவருடைய மனதிலிருந்து பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. வசிஷ்டரும் அவர் படைக்கப்படுறார். யாருனால? பிரம்மதேவரால. வசிஷ்டர் எப்படி எங்கிருந்து வர்றாரு? பிரம்மதேவனுடைய சுவாசம் மூலியமாக அவர் படைக்கப்படுறார். அதே மாதிரி தக்ஷன், அவரது கட்டை விரல். தக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தக்ஷன் அப்படிங்கிறவர் பிரஜாபதி அவர் தான் மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரமாக அதுல பின்னாடி வருவார். படைப்பு இதுலயே சிவபெருமானுடைய மாமனாராக வரக்கூடிய அந்த தக்ஷன், பார்வதி தேவி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு இல்லைங்களா? அந்த தக்ஷன் அவரையும் அவருடைய கட்டை விரலில் இருந்து படைக்கிறார். யாரு? பிரம்மதேவனுடைய கட்டை விரலில் இருந்து அவர் வர்றார். பிருகு முனிவர் அவரது தொடு உணர்ச்சியிலிருந்தும், கிரது முனிவர் அவரது கரத்தினின்றும் தோன்றினர் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இது எல்லாமே மேம்போக்க நம்ம பார்க்கும்போது நமக்கு அதை புரிஞ்சுக்க முடியாத மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாமே பகவானே எப்படி எந்த மரத்துல எல்லாம் அவர் அவதாரங்கள் எடுக்கிறாரு. அவருடைய சக்திக்கு எல்லையே இல்லை. எந்த ரூபத்தில் வேணாலும் அவர் வரலாம். அவருக்கு பிரம்ம சமிதியில என்ன சொல்லியிருக்காங்க? அங்காணியஸ்ய சகலேந்திரிய விருத்தி மந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் காதால கேட்கறது மட்டுமில்ல, காதால பார்க்க முடியும், கண்ணால சாப்பிட முடியும், இப்படி எல்லாம் இருக்கு. ஒரு இந்திரியம் எது வேலை செய்யுதோ அந்த வேலைக்கு ஆப்போசிட்டா இன்னொரு இந்திரியம் செய்யக்கூடிய வேலையுமே பகவானுடைய இந்திரியங்கள் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கு. அப்ப அதே மாதிரிதான் சில விஷயங்களை நம்ம சூட்சமான விஷயங்களை நம்ம நேரடியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அப்படியே உள்வாங்கிக்கணும். அதை நம்ம விமர்சனமோ ரொம்ப அதிகமா சிந்திக்கிறதோ தேவையில்லை. இருக்கக்கூடிய தகவல்களை
நாம எடுத்துக்கணும். அதுல லாஜிக்கலா பார்க்கக்கூடாது. லாஜிக் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம முழுமையா அதையே புரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் புலஸ்திய முனிவர் அவர் வந்து எங்கிருந்து காதுகள்ல இருந்து வர்றாராம். பிரம்மதேவனுடைய காதுகள்ல இருந்து. ஆங்கிரசு முனிவர் அவர் வந்து வாயிலிருந்து வர்றார். அத்ரி அத்ரி வந்து பிரம்மதேவனுடைய கண்கள்ல இருந்து வர்றார். மரீச்சி அவரும் அதே மாதிரி மனசுல இருந்து வர்றார். புலகர் பிரம்மதேவரின் நாபியிலிருந்து தோன்றினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தோணும்போது சமய அறநெறியானது முழுமுதற் கடவுளான நாராயணர் உரையும் பிரம்மதேவரின் மார்பிலிருந்து தோன்றியது. இப்ப நம்ம எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்கோம் சமய அறநெறி அப்படிங்கிறதெல்லாம், சனாதன தர்மம் இந்த மாதிரி இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நிறைய இன்னைக்கு அரசியல்வாதிகள் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சமயம் அப்படிங்கிற அது சார்ந்த ஒரு சிந்தனை, என்ன சிந்தனை அப்படிங்கிறதே பிறக்க வைக்குது. படைக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படிங்கிறது தான். அது வரைக்கும் அது இல்லை. இப்போ பிரஜைகள் ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன வழிமுறையில அவங்க வாழணும் அப்படிங்கறதுக்கான ஒரு விஷயம் இங்க சமய நெறி அப்படிங்கிறது வந்து பிரம்மதேவரே படைக்கிறாரு. ஏன்னா இது எல்லாமே பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் இது நடக்குது. அப்ப அந்த சமய நெறி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவையான ஒண்ணு. இது வந்து மற்ற படைக்கப்பட்ட மற்ற மிருகங்களுக்கோ அதுக்கெல்லாம் வந்து அது இல்லை. சமய நெறி அப்படிங்கிறது இல்லை, மனிதர்களுக்கு மட்டும்தான் படைக்கப்படுது. அப்ப அந்த சமய நெறி அப்படிங்கிறது வந்து பிரம்மதேவனுடைய மார்பிலிருந்து தோன்றியது. சமயத்துக்கு புறம்பானவை அவர் பிருஷ்டத்திலிருந்து தோன்றியது. அதாவது உயிர்வாளிக்கு அச்சந்தரும் மரணமானது அங்கேதான் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இதுக்கு வந்து பிரபுபாதருடைய விளக்கத்தை வேணா நான் பொருளுரை வேணா நான் இங்க படிக்கிறேன், நீங்க அப்படிக்காங்க. முழுமுதற் கடவுளின் உறைவிடத்திலிருந்து சமய அறநெறிகள் தோன்றின என்று கூறப்பட்டிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஏனெனில் சமயம் என்றால் முழுமுதற் கடவுளாக்கான பக்தி தொண்டு என்றே பொருளாகும். இதனை பகவத்கீதையும் பாகவதமும் உறுதி செய்கின்றன. பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டிருக்கும் இறுதி அறிவுரை சமயத்தின் பெயரிலான அனைத்து அறநெறிகளையும் விட்டுவிட்டு ஒருவன் முழுமுதற் கடவுளை சரணடைய வேண்டும் என்பதாகும். ஸ்ரீமத் பாகவதமும் சமயத்தின் உயர்ந்த நிலை என்பது அது பகவானின் பக்தி தொண்டிற்கு இட்டு செல்வதாகும் என்று உறுதி செய்கிறது. அப்பக்தி தொண்டு ஒன்றே உள்நோக்கமற்றதும் பௌதிக தடைகளினால் கட்டுப்படுத்த முடியாததும் ஆகும். பகவானின் பக்தி தொண்டே சமயத்தின் உண்மை வடிவம் ஆகும். மற்றவையெல்லாம் அதற்கு எதிரானவையே. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம மனிதர்கள் படைக்கப்பட்ட உடனேயே மனிதர்கள் அப்படின்னு நாம் சொல்றது வந்து சாதாரண மனிதர்களே அல்ல. இந்த 10 பேர் வந்து 10 ரிஷிகள் வந்து படைக்கப்பட்டாங்க இல்லைங்களா? இந்த 10 ரிஷிகள் அப்படிங்கிறவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில சாஸ்திரங்களால புகழப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரிஷிகள். அவங்க வந்து அவங்க பேரும் கூட நான் படித்தேன் இல்லைங்களா? அப்ப இவங்க எல்லாருமே வந்து சாஸ்திரங்கள்ல ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டவர்கள். அவங்க பிறக்கும் போதே அவர்களை படைக்கும் போதே கூடவே வந்து சமய அறநெறிகளையுமே பிரம்மதேவர் படைக்கிறார். ஏன்னா சமய அறநெறிகள் முதல் குடிமகனுக்கே ஆரம்பத்திலேயே படைக்கப்படல அப்படின்னா அப்ப வந்து இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டி தொடக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு முழுமையான ஞானத்தை கொண்டதாக இருக்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா முதல் பிரஜையே முழு ஞானத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப பிரம்மதேவரால படைக்கப்பட்ட அத்தனை பேருமே வந்து முழு ஞானத்தோடு இருப்பதற்காக இந்த சமய அறநெறிகளையும் பிரம்மதேவர் படைத்திருக்கிறார். எப்படின்னா ஒரு சமுதாயம் இருக்கு, இதுல அரசாங்கம் என்ன பண்ணுது, அந்த சமுதாயத்துக்கு வந்து அவங்க வந்து கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படிங்கறதுக்காக ஸ்கூல்களை எல்லாம் தொடங்குறாங்க இல்லைங்களா? அப்ப அதே மாதிரிதான். அது எதுக்காக அவங்க வந்து ஒரு கல்வியை கத்து அவங்க ஒரு பக்குவத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதா, சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா. அதே மாதிரிதான் இங்க வந்து பிரம்மதேவர் அந்த ரிஷிகள் படைச்சதுமே உடனே வந்து அவங்களுக்கு இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற அந்த சமய அறநெறிகளை அவர் பிரம்மதேவர் படைத்திருக்கிறார். அப்படின்னா இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இது ஏதோ இடைத்தெருகள் மாதிரி இடையில வந்த அவங்களுடைய கலாச்சாரங்களோ நாகரிகங்களோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய விஷயங்களோ அல்ல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்ப சடங்கு சம்பிரதாயங்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பகுதியிலையுமே ஒவ்வொரு விதமா இருக்கும். இன்னைக்கு ஜாதி முறைகள் எல்லாம் இருக்கு. ஜாதி முறைகள்லயே பாத்தீங்கன்னா கூட ஒவ்வொரு ஜாதியினர் வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சில விஷயங்களை அவங்க பின்பற்றி நடந்து வருவாங்க. ஆனா அது வந்து எல்லா இதுமே வந்து
ஒரே மாதிரியாக இருக்காது. நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா இங்க படைக்கப்பட்ட அந்த சமய தர்மம், அறநெறிகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மாற்றப்பட முடியாதது. அதனால தான் அதுக்கு சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதாவது மாறாத வழிமுறை. இந்த வழிமுறையில் தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். ம். அதாவது சனாதன தர்மம். தர்மம் அப்படிங்கிறது மாறாதது. இதுக்கு வந்து பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. தர்மம் அப்படின்னா அதிலிருந்து பிரிக்க முடியாத நான் நிறைய தடவை இது சொல்லியிருக்கிறேன். நெருப்பு அப்படின்னு இருக்குன்னா நெருப்புல வந்து வெப்பமும் வெளிச்சமும் அதனுடைய தர்மம். சர்க்கரை இருக்கு. சர்க்கரை இதுல வந்து இனிப்பு அப்படிங்கிறது அதனுடைய தர்மம். அதே மாதிரி நிலையாக இருக்கக்கூடிய தர்மம், மாறாத தர்மம் இதுதான். இதைத்தான் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை தான் பிரம்மதேவர் முதல்லயே அவரு இந்த 10 பேரை படைச்சதுமே இவரு இந்த தர்ம நெறிகளையும் படிச்சுட்டாரு. அப்போ அந்த நெறிகளினுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா அவங்க எப்படி வேணாலும் அவங்கவங்களுக்கு தோணுன மாதிரி எல்லாம் அதை எடுத்துக்கலாமா அப்படின்னா அது தர்மம். இப்படி நம்முடைய லௌகிக வாழ்க்கையில அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு அதனுடைய நோக்கம் எப்படின்னா அவங்கள வந்து எல்லாரையும் பிடிச்சி தண்டிக்கிறது இல்ல. அந்த தண்டனை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனதில் குற்ற மனப்பான்மை வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த தண்டனை அப்படிங்கிறதே இருக்கு. அதனால விதிமுறைகளை மீறும்போது மட்டும்தான் தண்டிக்கப்படுறாங்க. விதிமுறைகளை மீறல அப்படின்னா யாருமே தண்டிக்கப்படுறதில்ல. அதே மாதிரிதான் இங்கே ஒவ்வொரு மனிதனும் இதை வந்து கடைபிடிக்கணும். அதனால்தான் வந்து கிருஷ்ணரே பகவத்கீதையில சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசக அப்படிங்கிறார். அதாவது அதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா அது என்ன தர்மத்தை எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்னிடம் சரணடை அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி வரலாம். அப்படின்னா அது எப்படி நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவத்கீதையில வந்து கிருஷ்ணா கர்மயோகத்தை பத்தி போதிச்சார், அஷ்டாங்க யோகத்தை பத்தி போதிச்சார், ஞான யோகத்தை பத்தி போதிச்சார். இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் வந்து நிறைய அவர் போதிச்சிருக்காரு. ஆனா என்ன சொல்றாரு, இதுல வந்து எதில் நீ எடுத்துக்கிட்டியோ அதனால உன்னால என்னை அடைய முடியல அப்படின்னா அதையெல்லாம் விட்டுரு. அதை விட்டுட்டு நீ என்னை மட்டுமே சரணடை, நான் உன்னை காப்பாத்துறேன், பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா பகவானை சரணடைவது அப்படிங்கிறது மட்டும்தான் பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டு. அதுதான் சனாதன தர்மம். இது வந்து ஒரு வழிமுறை. ஒரு வாழ்க்கை இப்படித்தான் வாழணும், ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாழ்க்கை தர்ம நெறிமுறைகள். அதை வந்து மாத்தவே முடியாது. ஒரு கணவன் மனைவி அப்படின்னா கணவன் மனைவியை தவிர மற்றவங்களை நினைக்க கூடாது அப்படிங்கிறது தர்மம். காலப்போக்கில் அது மாறலாமா அப்படின்னா அது மாறக்கூடாது. மாறினா அது தர்மம் அல்ல. ஆனா காலப்போக்கில் அவங்களுடைய புலன் கட்டுப்பாடுகளை இழந்து ஜீவராசிகள் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, அவங்க தன்னுடைய சுய நினைவுகளை இழந்து தர்மத்தை இழந்து எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. எல்லாத்தையுமே இழந்து எங்க போய் சேர்றாங்க, அவங்க நரக உலகங்களுக்கு அவங்க போய் சேர வேண்டிய கட்டாயம் வந்துருது. அதனால்தான் நம்ம வந்து சாஸ்திரங்களை நம்ம வந்து அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம அதன்படி நடக்க வேணும் அப்படின்னு சொல்ற காரணமே அதுதான். இல்லாட்டி என்ன, அதாவது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாட்டி சாஸ்திரத்தினுடைய வழிகாட்டுதல் அப்படிதான் அதனுடைய இதே பாத்தீங்கன்னா எப்படி எந்த மூலத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்கும்போது குரு சாது சாஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரு சாது சாஸ்திரம் அப்படின்னா ஒரு குருவின் நமக்கு சாஸ்திரங்கள்ல வந்து நம்மளா படிக்கிறோம், நமக்கு புரியல அப்படிங்கும்போது நம்ம புரிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்து அதைய பின்பற்றலாமா அப்படின்னா தவறு. சாஸ்திரங்கள் நமக்கு புரியாது. சாஸ்திரங்கள் யார் படிச்சா புரியும்? இந்த ஆச்சாரியர்கள் படிச்சா புரியும். நம்மை விட அதிக அறிவுள்ள அவங்க வந்து படிச்சா புரியும். நம்ம வந்து இப்ப பகவத்கீதை வாங்குறோம். நம்ம இஸ்கான் கோயில்களுக்கு போறோம். அங்க பகவத்கீதை வாங்குறோம். அதை படிச்சதுனாலேயே நமக்கு எல்லாமே புரிஞ்சிருமா அப்படின்னா புரியாது. ஓரளவுக்கு நமக்கு புரியும். அந்த ஓரளவுக்கு புரிஞ்சத வச்சே இதுதான் முழுமையான தர்மம் அப்படின்னு நினைச்சு நம்ம அது ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அது ஓரளவுக்கு பலனை தருமே ஒழிய, இது வந்து முழுமையான பலனை தராது. ஒரு விஷயத்த நம்ம உள்வாங்கிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம ஜெபம் பண்றோம். கலியுகத்தினுடைய தர்மமாகிய பகவானுடைய நாமங்களை நம்ம ஜெபம் பண்றோம். சரி.
சத்சங்க நிகழ்ச்சிகள்ல பக்தர்களுடைய சங்கத்தோட நம்ம அதை கேட்கிறோம், கோயில்களுக்கு போறோம். அதே மாதிரி பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம். இது எல்லாமே செய்வோம் பக்தர்கள் எல்லாமே. ஆனா இது வந்து ஏன் இது எல்லாருமே பெரும்பாலான பக்தர்கள் இது எல்லாமே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் வந்து ஒரு பக்தருக்கு பக்தர் அவருடைய நடவடிக்கைகள்ல வித்தியாசம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு அதை உணர்ந்து நம்ம செய்றோம் அப்படிங்கிறதுதான். நம்முடைய மனம்தான் அதுக்கு முக்கியமான காரணம். பாவக்ராகி ஜனார்தனா. நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கிறோ, அது நம்முடைய பக்தியினுடைய அடிப்படையில் தான் அந்த மனோபாவங்கிறது இருக்கும். நம்ம வெறுமனே வந்து 16 மாலையோ 32 மாலை வேணாலும் சொல்லலாம். ஆனா அந்த மனோபாவம் வளரல அப்படின்னா, நாம் வந்து நமக்கான ஒரு புரிதல்கள் கம்மியாத்தான் இருக்கும். ம். எதையுமே இது வந்து எப்படி சொல்றதுன்னா, உணர்ந்து அறியக்கூடியது. விஞ்ஞானம். நான் ஏற்கனவே சொன்னேன் ஞானம், விஞ்ஞானம் அப்படின்னு. ஞானம் அப்படிங்கிறது அறிவு. விஞ்ஞானம் அப்படிங்கிறது உணர்ந்தறிதல். அப்போ வெறுமனே 16 மாலை நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னா, அது ஒரு ஞானம் மாரிதான். 16 மாலை பண்ணணும் அப்படிங்கிறது அந்த விதிமுறை. அதுல வந்து நம்ம என்ன அந்த 16 மாலை ஜெபம் பண்றது மூலியமா நம்முடைய மனோபாவம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு? நாம எப்படி அமைச்சுக்கிட்டோம்? நம்ம பக்தியே வந்து நம்முடைய மனோபாவத்தை பொறுத்ததுதானே ஒழிய, நம்முடைய வாய் 16 மாலைகள் சொல்லுச்சு, நம்முடைய கை 16 சுற்றுக்கள் அதை எண்ணிச்சு அப்படிங்கிறது அல்ல. நம்முடைய மனசுக்குள்ள எந்த மாரியான ஒரு மனோபாவம், அது மாறுதலை ஏற்படுத்தியது. அப்படிங்கிறது தான் வந்து பக்தியினுடைய வளர்ச்சி. அப்போ என்னன்னா, நம்ம வந்து அந்த மனோபாவம் எப்படி கூட்டிக்கிறது? அது ஒண்ணு இருக்கு. மனோபாவம் தானா வந்து வளராது. பகவானுக்கு நமக்குமான ஒரு இது வந்து உறவு முறையில ஒரு ஃபீலிங் இருக்கணும். ம். ஐயோ! பகவானுக்கு வந்து இப்போ மணி 11 ஆயிப்போச்சு. நான் இனி ஒண்ணுமே வைக்கலையே! அப்டின்னா அது ஒரு ஃபீலிங். 11 மணி தானே ஆயிடுச்சு. பரவால்ல. இப்ப நம்ம எப்படியோ வைக்கிறேன்ல. அப்டின்னா அதுவும் ஒரு விதத்துல ஒரு நம்மை சமாதானம் பண்ணிக்கிறது தானே ஒழிய, ஆனா ஒரு ஃபீலிங் அப்டிங்கிறது, ஐயோ! குழந்தையாச்சே! ம். ஒரு குழந்தையா இருந்தா நம்ம வந்து இப்ப எப்படின்னா, ஒரு வீட்ல அ குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய சரியா நம்ம அந்த நேரத்துக்கு கவனிக்கல அப்படின்னா, அது எப்படி நம்ம வந்து ரொம்ப நமக்கே மனசு கஷ்டமா இருக்கும். இல்லைங்களா? அதே மாரி தான் பகவான் இருக்காரு அப்படின்னா, அவரு எப்படி வச்சாலும் சாப்பிட்டுக்குவாரு. எந்த நேரத்துக்கு வச்சாலும் அவர் சாப்பிட்டுக்குவாரு. அப்படிங்கிறது அல்ல கணக்கு. அதுக்குமே ஒரு நேரங்காலம்னு இருக்கு. அப்ப நம்ம வீட்ல பகவான்ங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறதே நமக்கு எப்ப தெரிய வரும்? நமக்கு இந்த ஃபீலிங் இருந்தா தான் அதை நம்ம நம்புவோம். நமக்கு வந்து பகவானே வீட்ல இருக்காரு. அவருக்கு நான் இனியும் குடுக்கல. ஆனா நான் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படிங்கிற ஃபீலிங் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து அதை உணர்வதற்கான அந்த மாற்றத்திற்கான மனோபாவத்தினுடைய மாற்றத்திற்கான முதல் படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படி நம்முடைய மனதை வந்து நம்மை பக்குவப்படுத்திக்கணும். மனதை தயார்படுத்திக்கணும். அப்படிங்கிறது தான் பக்தியினுடைய தாத்பரியம். அப்ப நாம பக்தியில முன்னேற்றம் நமக்கு ஏற்படுது அப்படின்னா, புற காட்சிகள் மூலியமா நம்மை முன்னேற்றிக்கிறது அப்படிங்கிறது இல்ல. ம். நான் வந்து இன்னைக்கு திலக்கு வச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு நல்ல பெரிய திலக்கா வச்சுட்டு வர்றேன். அப்படின்னா அது அது வெளிப்புற தோற்றம் தானே ஒழிய, நமக்குள்ள எந்த அளவுக்கு நம்மை ஒரு தூய்மைப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்கவங்களுக்கு தான் தெரியும். மத்தவங்க வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. நாம வந்து நம்மை ஜட்ஜ் பண்ணலாமே ஒழிய, நம்மை எடை போட்டு பார்த்துக்கலாம். நம்முடைய பக்திய எடை போட்டு பார்க்கலாம். ஆனா மத்தவங்கள எடை போட்டு பார்க்கவே கூடாது. அது வைஷ்ணவ அபராதம். "நீ என்ன என்னுடைய அளவுக்கு கூட நீ ஒண்ணும் பக்தி பண்றது இல்லையே!" அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா, அவ்வளோதான். நம்ம பக்தி காணாம போயிரும். அதனால அடுத்தவங்களுடைய பக்திய நம்ம வந்து அதைய எடை போட்டு பார்க்கவே கூடாது. அப்ப நம்முடைய மனோபாவம் எப்படி நான் செய்யறதே ஒண்ணும் கரெக்ட் இல்லையே! நான் ஏதோ என்ன செய்றேன்? ஒண்ணும் பெருசா ஒண்ணும் செஞ்சிடல. நான் எங்கேயோ கடைக்கோடியில நான் நின்னுட்டு இருக்கிறேன். அப்படிங்கிற ஒரு பார்வை, நம்முடைய பக்தி பற்றின பார்வை இருந்தா மட்டும் தான், நாம மேலும் மேலும் முன்னேறணுங்கிற ஆசை வரும். இல்ல நான் எல்லாம் முன்னேறிட்டேன். நான் வந்து ஒரு முழுமையான நிலைக்கு வந்துட்டேன். ரொம்ப மிக உயர்ந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அப்படின்னு நமக்குள்ள ஒரு திருப்தி ஆயிருச்சு அப்படின்னா, நம்முடைய பக்தி வளருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நம்முடைய பக்தியில நம்ம பக்குவப்படணும் அப்படின்னா, நான் இனி ஒண்ணுமே செய்யல. அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும். நாம எல்லாம் முடிஞ்சதாக நம்ம நினைச்சுக்க கூடாது. நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கிறோம். ஏன்னா அந்த வழிமுறைக்கு வந்துட்டோம். அது ஓகே தான். அது தவறு ஒண்ணும் இல்ல. ஏன்னா இஸ்கான்குள்ள ஒருத்தர் வந்தாச்சு அப்படின்னாலே, அவங்களுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துவதற்கான அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன. பட் அது என்னைக்காவது நம்ம போய் அந்த இடத்தை இலக்கை நம்ம அடைவோம். ஏன்னா பக்தர்களுடைய சங்கம் அப்படிங்கிறது வந்து
எப்படி இருந்தாலும் அதுக்கான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால தான் வந்து ராமானுஜாச்சாரியாரே என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு வந்து நம்ம எதை பறிகொடுத்திருந்தாலும் சரி, எதை தொலைச்சிருந்தாலும் சரி, பக்தர்கள் தொலைச்சிறக்கூடாது. பக்தருடைய சங்கத்தை நம்ம இழந்துறக்கூடாது. அவங்க நடுவுல போய் உட்கார்ந்துக்காங்க. ம். அவங்க ஏதோ ஒரு விதத்துல நம்மளை மேல கொண்டு வந்துருவாங்க. அப்படிங்கிறது தான். அப்ப இது வந்து நம்ம நிதர்சனமா பார்க்கிறோம். பக்தர்களுடைய சங்கம் வந்து அது கண்டிப்பா நம்மை கீழ விட்டுறாது. ம். ஏன்னா, அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க பக்தர்கள். "என்னங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா? அ இந்த சேவை செஞ்சீங்களா?" இந்த இது எல்லாமே வந்து பக்தர்கள் கேட்கும்போதே, ஆனா பக்தர்கள் அப்படின்னு நாம் சொல்லும்போது, நம்ம வந்து ஒரு நம்மை விட ஒரு படி மேல இருக்கக்கூடிய பக்தர்களுடைய சங்கத்தை நம்ம ஏத்துக்கணும். எல்லாருமே. ஏன்னா, இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே வந்து நான் இஸ்கான்குள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா, எனக்கு சில ஏற்பட்ட அனுபவங்கள் இருக்கு. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அ இஸ்கான்குள்ள வரும்போது, எனக்கு ஒரு நண்பரினுடைய ஒரு சிநேகிதம் கிடைச்சது. அவரு ஒரு பக்தர் தான். வந்துட்டு தான் இருக்காரு. அப்ப நாங்க 2 பேருமே சேர்ந்து ஏதோ ஒரு சேவை பண்ணுவோம். இந்த மாரி எல்லாம் இருந்துட்டு இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன சொன்னாங்க, "நீங்க வந்து 4 மாலை ஜெபம் பண்ணுங்க. இந்த சிக்ஷா அப்படிங்கிற இதுல வந்து நீங்க கலந்துக்கலாம் நீங்க எல்லாமே." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு பட்டது. சரி நம்ம வந்து ஒரே ஸ்டேஜ்லயே இருந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் இல்லையா? அப்படின்ட்டு சிக்ஷா நிகழ்ச்சியில் நான் என்னுடைய பேர குடுத்து சேர்ந்துக்கிட்டேன். அதே மாரி அவருமே எங்க கூடவே வந்தாரு. 4 மாலைகளுக்கு வந்து சிக்ஷா எடுத்துட்டு இருந்தாங்க 2 பேருமே. ஒரு சுய சங்கல்பம் அப்படிங்கிறத சிக்ஷா அப்படிங்கிறது. ஏன்னா புதுசா இருக்கிறவங்களுக்கு வந்து இத பத்தி தெரியாது. அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். சிக்ஷா அப்படிங்கிறது நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்து நம்முடைய பக்தியை நான் இன்ன நிலையில நான் இப்படி படிப்படியாக வளர்க்கப் போறேன். அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் எடுத்து நம்ம சங்கல்பம் அப்படின்னா யாரோ நமக்கு சங்கல்பம் எடுக்கிறது இல்ல. நமக்கு நாமே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறது. அப்ப அந்த 4 மாலைகளுக்கான ஒரு சங்கல்பத்தை நான் எடுத்துட்டேன். அப்ப அவரும் எடுத்துட்டாரு. இதே கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் போய் என்னாச்சு, 8 மாலைகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் சொன்னாங்க. அப்ப 8 மாலைகள் நாங்க செஞ்சுட்டு தான் இருந்தோம். சரி 8 மாலைகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது, அந்த பக்தர் கூட இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் என்ன சொன்னாரு, "இல்ல, இல்ல இப்ப என்ன அவசரம்? நம்ம அடுத்த இதுல எடுத்துக்கலாம். அ இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்" அப்படின்ட்டாரு. சரி நானும் நாங்க 2 பேரும் ஒண்ணாவே இருக்கிறனால நான் சரின்னு விட்டுட்டேன். அடுத்ததே நம்ம எடுத்துக்கலாம். 2 பேரும் சேர்ந்தே எடுத்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் போய் அடுத்த ஒரு விழா என்னமோ வந்தது. அந்த விழா டயத்துல இத எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே கேட்டாங்க. அது சம்பந்தப்பட்ட பக்தர்கள் கேட்டாங்க. கேட்கும்போது, அப்ப நான் அந்த நண்பர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்றேன். இப்ப நம்ம வந்து எடுத்துக்கலாமா அடுத்த லெவலுக்கு அப்படிங்கும்போது, இல்ல, இல்ல இனி கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து அது கரெக்ட்டா படல. எனக்கு வந்து நான் என்ன நெனச்சேன், சரி இது வந்து நம்ம அ நம்முடைய முன்னேற்றத்த நம்ம பார்த்துக்கணும். என்னதான் அவர் வந்து சொல்லுவாங்க, "தாயும் புள்ளையினாலும் வாயும் வயிறும் வேற." அ அப்படிங்கிற மாரி, நான் வந்து என்னுடைய முன்னேற்றத்தை வந்து நான் பார்த்துக்கணும். இது வந்து இது ஒரு தடையாங்கூட இருக்கலாம். அவர் என்ன லெவல்ல இருக்காரு? அப்படிங்கிற நமக்கு அதெல்லாம் அதை பத்தியெல்லாம் ஒரு ஆராய்ச்சியோ, சிந்தனையோ எதுவுமே இல்ல. ஏன்னா, நான் இதுல கொஞ்சம் அ இப்ப நம்ம வந்து இஸ்கான்குள்ள வந்து 20 வருஷம் ஆச்சு. இதுக்கு பின்னாடி தான் எனக்கு வந்து புரிதல்கள் எல்லாம் நெறைய வந்திருக்கு. படிப்படி இனி நாளைக்கும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கும். போக, போக ஆன் தி வேல நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இனி நெறைய இருக்கும். முழுமையா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்ல. அப்ப அந்த மாரி இருக்கும்போது, நான் இல்ல, இல்ல நான் வந்து இதைய 8 மாலைக்கு நான் எடுக்கணும். சங்கல்பம் எடுத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி எடுத்து நான் அடுத்து 12, 16 ஒரு தீட்சை எடுக்கிற நிலைக்கு நானு 2009ல நான் தீட்சை எடுத்தேன். ஆனா, இன்னைக்குமே அந்த என்னுடைய நண்பர், அந்த 4 மாலைய தாண்டி இதுவரைக்கும் இனிமே வரவே இல்லை. அப்ப என்னை பொறுத்தளவு நான் என்ன நெனச்சுப்பேன், என்னுடைய சக நண்பர் என் கூடவே இருக்கிறாரு. அவர் சேவை பண்றாரு, ஜெபம் பண்றாரு. இவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாமா? அப்படின்னா, அந்த ஆலோசனை இப்படித்தான் இருக்கும். அப்ப அந்த மாரியான ஆலோசனைகளை நம்ம கேட்கக்கூடாது. அது வந்து நம்முடைய சீனியர்கள் கிட்ட. அவங்க கிட்ட மட்டும் தான் அந்த ஆலோசனைகள கேட்கணும். அதனால தான் வந்து நான் பக்தர்களுக்கு என்கிட்ட வந்து யாருன்னு கேட்டாலும் கூட நான் அதான் சொல்றது. உங்களுடைய அதாவது ஸ்கூல்ல எப்படி சக மாணவர்கள் அவங்க கிட்ட கேட்கக்கூடாது. நம்ம யார் மூலியமா இதைய தெரிஞ்சுட்டு இருக்கிறோமோ, அவங்க கிட்ட மட்டும் தான் சந்தேகங்கள் கேட்கணும். மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? குழப்பி விட்டுருவாங்க. ஒரு ஃபேமிலி டாக்டர்ன்னு இருப்பாங்க. ஃபேமிலி டாக்டருக்கு எல்லாமே தெரியும். அ ஒரு பேஷண்ட்ட பத்தி அவருடைய குடும்ப டாக்டருக்கு மட்டும் தான் அவருடைய மொத்த ஹிஸ்டரியுமே தெரியும். மொத்த ஹிஸ்டரின்னா அந்த பாடியினுடைய ஹிஸ்டரி மட்டுமல்ல, அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரியுமே தெரியும். ஏன்னா, அவர் வீட்ல எந்த மாரி இருப்பாரு, இதெல்லாம் வந்து அவரு அவங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் சொல்லும்போது கேட்டு, கேட்டு என்னாகும், இவங்கள பத்தின எல்லா விதத்திலுமே ஒரு கணிப்பு இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாரி அவர் வந்து
சில மருந்துகள் கொடுப்பதோ, வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் இருந்துக்கணும், நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதோ, இது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர் கண்டிப்பா அது அந்த பேஷண்ட்டுக்கு முழுமையான அக்கறை செலுத்தி அவர் ஒரு ஆலோசனை சொல்லுவார். அதே சமயம் நமக்கு திடீர்னு வேற ஒரு டாக்டருக்கு அந்த டயத்துல வேற ஒரு டாக்டர் போய் பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்முடைய பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. நம்ம வீட்ல யார் இருக்கிறாங்க? அவங்களுடைய நிலை என்ன? அ ஃபேமிலி டாக்டருக்கு இன்னார் தான் இவரு வாரம் இவர் கூட்டிட்டு வர்றாங்க. மாசம் கூட்டிட்டு வர்றாங்க. அப்படிங்கிறது இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வைத்திய முறையை சொல்லிருவாங்க. அது வந்து கரெக்ட்டா இருக்குமா? இருக்காதாங்கிறது அந்தந்த பேஷண்ட்ட பொறுத்து தான். ம். அதே மாரி தான் நம்ம வந்து இப்போ ஃபேமிலி டாக்டர் மாரி நமக்கு கரெக்ட்டான ஒரு ஆலோசனைகள் யார் வழங்க இருக்கிறாங்களோ, அவங்ககிட்ட மட்டும் நம்ம தொடர்பு எடுத்துக்கணும். அப்ப அந்த ஒரு சீனியரான ஒரு பக்தர்கிட்ட நம்ம கேட்டு, நம்முடைய ஆன்மீக வழிமுறை அதாவது ஆன்மீகத்தில முன்னேற்றத்துக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம அதைய ஒரு இத வச்சுக்கணும். வழிகாட்டுதலா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். மத்தபடி நம்ம யாருகிட்ட வேணாலும் கேட்கலாம் அப்படின்னா குழப்பங்கள் தான் வரும். ம். எல்லாருமே அவங்கவங்களுக்கு நான் எனக்கே அந்த அனுபவம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த மாரி இல்லாம, நம்ம வந்து நம்முடைய சீனியர்கள் கிட்ட இதெல்லாம் கேட்டுக்கணும். அப்புறம் இங்க அடுத்ததாக அ தேவகுதி. தேவகுதிங்கிறவங்க ஒரு ரிஷி பத்தினி இல்லைங்களா? அவருடைய கணவரான கர்தம முனிவர். அவர் வந்து பிரம்மதேவரின் நிழலில் இருந்து தோன்றினார். பார்த்தீங்களா? நிழலில் இருந்து வந்து ஒரு தோற்றம், ஒரு படைப்பு படைக்கப்படுது அப்படின்னா, வேற இத பத்தி என்ன சொல்றது? ஆனா நம்முடைய ஒரு கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆணும், பெண்ணும் சேர்ந்தால் ஒரு குழந்தை பிறக்கும். ஒரு தோற்றம், ஒரு படைப்பு இருக்கு. அப்படிங்கிறத நம்மை பொறுத்தவரைக்கும் இருக்கு. ஆனா இங்க வந்து படைப்பினுடைய ஆரம்பத்துல அதாவது நமக்கு வந்து புரியாத ஒரு ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா, இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். மத்தது எல்லாமே நமக்கு லேப்ல பார்க்குறோம், நியூஸ் பேப்பர்ல பார்க்குறோம், டிவியில பார்க்குறோம். எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஒரு கட்டடம் கட்டுறது எப்படியா தெரிஞ்சிருக்கும். ஒரு அ வைத்திய முறை, மருத்துவ சிகிச்சை முறைகள் என்னன்னு நெறைய டாக்டர்கள் இன்னைக்கு நெறைய சீனியர்கள் வந்து அசத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்திலேயே எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் இந்தியாவுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க. இந்த மாரி நெறைய பார்க்குறோம். ஒரு கம்ப்யூட்டர் பத்தியா இன்னைக்கு இந்தியர்கள் தான் வந்து ரொம்ப நிபுணர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னு இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருப்போம். ஆனா, நம்முடைய ஆத்மா, இந்த ஆத்மா வந்து எப்படி அது எதை செஞ்சா ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எந்த மாரி சூழ்நிலையில அது வாழ்ந்தால் அது சந்தோஷமா இருக்கும். அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு எதுவுமே இல்லை. அப்போ அதனால நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு சாஸ்திரங்களை நம்புவது. இந்த சாஸ்திரங்களை நம்பாம இருந்துட்டோம் அப்படின்னா, அது நமக்கு வந்து அதுல அந்த புரிதல் இல்ல. எதுக்காக நான் அந்த அப்பளயே அத சொன்னேன். அந்த மனோபாவம் அப்படிங்கிறது, நம்ம வந்து இந்த கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அந்த மனோபாவம் வளர்ந்துட்டே இருக்கும். வெறுமனே வந்து நமக்கு தோணுன மாரி எல்லாம் செஞ்சோம்னா மனோபாவம் வளராது. மனோபாவம் அப்படிங்கிறது அ ஆன்மீக அடிப்படையில இருந்துட்டா அது பிரச்சனை இல்ல. ஆனா, ஆன்மீகத்தினுடைய அந்த சாஸ்திரங்களினுடைய வழிகாட்டுதல் இல்லாம நம்ம செய்யக்கூடிய நம்முடைய சொந்த மனக்கற்பனைகள் அப்படிங்கிறது இருக்கே, அது பௌதீகமானது. பௌதீகமானது அப்படிங்கிறது என்னது? அது கரெக்ட்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. முழுமை இல்ல. சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது முழுமையானது. இப்ப அதிலேயே பார்த்தீங்கன்னா, வேதங்கள்ல எல்லாம் வந்து உங்களுக்கு நெறைய நம்ம தடுமாறி விழக்கூடிய வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏன்னா வேதங்கள்ல வந்து நமக்கு புரியாத ஏரியாக்கள் நெறைய இருக்கு. ம். அப்ப அதையெல்லாம் தான் ஒரு ரெக்டிஃபை பண்ணணும். அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நாரதரே வந்து வியாசதேவருக்கு வந்து, இந்த மாரி நீ நெறைய மக்கள குழப்பி வச்சிருக்கிற. அ அதுக்கு தெளிவான தீர்வை அவங்களுக்கு குடு. நீ வந்து அவங்க வேதங்கள எடுத்துட்டு அவங்கவங்களுக்கு தோணுன மாரி வேதங்கள், உபநிஷத்துக்கள் இதெல்லாம் எடுத்து ஆள ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. அ இந்த இப்ப நம்ம சமீபத்துல கேட்டுட்டு இருக்கிற இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது வந்து, ஆளாளுக்கு அதை பத்தி என்னன்னே தெரியாத ஏபிசிடிங்கோட தெரியாத நபர்கள், அதை பத்தி விமர்சனங்கள் பண்றதும், அதை பத்தி கருத்துக்கள் சொல்றதும் இன்னைக்கு நடைமுறையில் நடந்துட்டு இருக்கு. இது எதுக்கு நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, நம்ம பக்தர்கள் எல்லாருமே அதை பத்தின ஒரு தகவல்களோட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா, இன்னைக்கு இஸ்கான்குள்ள வந்த ஒரு பக்தர்கள வந்து அவ்வளவு சீக்கிரம் ஆன்மீக ரீதியா ஏமாத்த முடியாது. ஏன்னா, அவங்க ஃபுல்லி நாலெட்ஜபிள். அவங்க எல்லாருமே அறிவுபூர்வமாக நல்ல விஷயங்களை நல்ல விதமா கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்ப அந்த சரியா தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறப்போ, அவங்க கிட்ட மத்தவங்களுடைய பாச்சா பலிக்காது. இது யாரு இதனால குழப்புறாங்க? பெருவாரியான ஜனங்கள் அந்த ஆன்மீக புஸ்தகங்கள் படிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சத்சங்கத்துக்கு போ மாட்டாங்க. அவங்க எப்படின்னா, அவங்க சம்பாரிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. இதுதான் அவங்களுடைய
வாழ்க்கை நிலைகளாக இருக்குது. அப்படி அவங்க இருந்துட்டு இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு மேற்கொண்டு எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாம அதாவது இந்த மாதிரியான ஒரு ஏரியா இருக்கு, இந்த மாதிரியான நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி இருக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாத நிலையில ஒரு சம்பாதிக்கிறதும் அதைய சுகபோகத்துக்காக செலவு பண்றதும் இதுதான் வாழ்க்கை. அதுல யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்ல வாழ்க்கையில வெற்றி அடைந்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக இருக்குது. இது பாகவத்துல 5000க்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. சமுதாயத்துல யார் பெரியவங்களா மதிக்கப்படுவாங்க அப்படின்னா யாருகிட்ட பணம் நிறைய இருக்குதோ, யார் அதாவது நாமளே பாக்குறோம். ஒரு பக்தரா இருப்பாரு, அவருக்கு பௌதீக விஷயங்கள நாட்டம் இருக்காது பெருசா. ஆனா தன்னுடைய தேவைக்கு ஏதோ அவர் குடும்ப தேவைகளுக்காக எதையோ ஒண்ணு செஞ்சு அவர் குடும்பத்தை சமாளிச்சுட்டு இருப்பாரு. ஆனா வெளியுலக பார்வையில அவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் பொழைக்க தெரியாத மனுஷனுங்க, நீ சாமிக்கு கிருஷ்ணா ராமான்ட்டு என்னமோ போயிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த பக்தர்கள் எல்லாருமே ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அது கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும். ம். அப்ப என்னன்னா ஏதோ கோடிக்கணக்கில் இருந்தா பணம் இருந்தா நம்முடைய வாழ்க்கை வசதியா இருக்கு, நான் வாழ்க்கையில வெற்றி பெற்றவன் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. இன்னைக்கு கோடிக்கணக்குல கையில பணம் வச்சுட்டு இருக்கிறவங்களே வாழ்க்கையை அனுபவிக்க முடியாம எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கனால கரெக்டா நாம் சாப்பிடுற உணவும் கூட சாப்பிட முடியாது. டாக்டர் சொல்லியிருப்பாரு, அதை சாப்பிட வேண்டாம், இதையும் சாப்பிட வேண்டாம், அங்க போக வேண்டாம், இங்க போக வேண்டாம். நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி நிலையில அவங்க கிட்ட எத்தனை கோடிகள் இருந்தா தான் அது என்ன பிரயோஜனம்? அ எதுவுமே இல்ல. அப்போ அந்த மாதிரி இல்லாம நாம நான் பகவானுடைய சேவகன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா சனாதன தர்மத்தினுடைய உச்சம். அது புரிஞ்சாச்சு அப்படின்னா வேற எதுவுமே அந்த வாழ்க்கைக்கு தேவையே இல்லை. ம். அதாவது நான் ஏதாச்சும் பகவான் கிட்ட போய் நம்ம ஒரு மனு கொடுக்கறது அதெல்லாம் பக்தி. எனக்கு அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு. அது ஆரம்ப நிலையில இருக்கலாம். தவறு ஒண்ணும் இல்ல. ஏன்னா ஏதோ ஒண்ணு என்னுடைய கஷ்டம் எனக்கு கஷ்டம் தீரணும் அப்படின்னா அதுக்காக வேண்டியாவது பகவான்கிட்ட போறது அப்படிங்கிறது அது தவறில்லை. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, அங்க அந்த மாதிரி கிடைச்சதுமே அந்த பிரார்த்தனை அவங்களுக்கு பலிக்கும். ஏன்னா பகவான் கிட்ட கேட்டா எது கேட்டாலும் குடுத்துருவாரு. நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம தெளிவா இருக்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது அவர் கேட்டா குடுத்துட்டே இருப்பாரு. அவங்க பௌதீக விஷயங்களையே கேட்டு கேட்டு என்ன ஆகும், அதன் மூலியமாக வரக்கூடிய கர்மாவையும் அவங்க ஏத்துக்க வேண்டியது இருக்கும். ம். அப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு. இல்லைங்களா? உப்பு நிறைய சாப்பிட்டாச்சு அப்படின்னா தண்ணி குடிச்சாகணும் அவன். இல்லாட்டி உயிருக்கே ஆபத்து. அதே மாதிரிதான் இவங்க எத்தனை கோடிகள் வேணும்னு எது கேட்டாலும் சரி. அ அப்ப அது எல்லாமே ஒரு நமக்கு ஒரு லிமிட்டா இருந்த வரைக்கும் அது நமக்கு தப்பு பண்ணாது. இல்லாட்டி என்ன ஆகும்? அளவுக்கு மீறி இருக்கும்போது ஆசைப்படும்போது என்ன ஆகும்? அது அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிரும். அப்ப அதன் மூலியமாகத்தான் நம்முடைய கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப என்ன நம்ம இது தேடணும்? தேடக்கூடிய பொருள் எதுவா இருக்கணும் அப்படின்னா, பரம்பொருளை மட்டும் தான் நம்ம தேடணும். பரமபுருஷ பகவான் அவருடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்முடைய ஒரு குறிக்கோளாக இருக்கணும். அப்போ அவருக்கு நான் பக்தி செய்றேன் அப்படின்னா, அதுதான் என்னுடைய கடமை. ஜீவேர சுரூப போய் கிருஷ்ணேர நித்யதாஸ். சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு ஜீவாத்மாவினுடைய கடமை அது. இப்ப நான் பகவானுக்கு என்ன செய்யணும்? அதைத்தான் நம்ம நினைக்கணுமாமா. அதாவது ஒரு சித்தர் அவரு தன்னுடைய ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு. என்னன்னா, பொன்னால் பிரயோஜனம் பொன் படைத்தோருக்குண்டு, மண்ணால் பிரயோஜனம் மண் படைத்தோருக்குண்டு, என்னால் பிரயோஜனம் உமக்கிங்கு ஏதுண்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொண்ணு அப்படின்னா தங்கம். தங்கம் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தங்கத்தினால பிரயோஜனம் இருக்கு. அதே மாதிரி மண்ணு, பூமி யாருகிட்ட இருக்கோ அந்த பூமியினால அதை வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. ஆனா என்னை படைச்சிய பகவானே என்னால உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். அதுதான் ஒரு பக்குவப்பட்ட நிலை. அப்ப நான் பகவானுக்கு என்ன செய்யணும்? அது எளிமையாக ஒரு துளி அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, பகவானுக்காக நம்ம சேவை செய்வதோ, பகவானுக்கு தேவையான விஷயத்தை பகவானுக்கு தேவைங்கிறது பொதுவா எதுவும் இல்லை. அவர் ஆத்மராமர், சுய திருப்தி உடையவர். அவருக்கு நாம செஞ்சு இதுதான் ஆகணுங்கிறது எந்த அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. ஆனாலும் பகவானுக்கு இதை செய்யும் போது அந்த செய்யக்கூடிய இதுதான் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்ல அந்த சனாதன தர்மம் நம்முடைய வாழ்க்கை முறை அது. நான் பகவானுக்கு சேவை செஞ்சுதான் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்திக்கணும். அது இப்ப அதுக்காக நான் தொழில் பண்ணக்கூடாதா,
ஒரு வேலைக்கு போகக்கூடாதா, உத்தியோகம் பார்க்கக்கூடாதா அப்படின்னா அது யாருமே பார்க்க வேண்டாம்னு சொல்ல. இது நம்முடைய அடிப்படை நிலை இதுவா இருக்கணும். ம். நம்ம இருக்கக்கூடிய 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் யாருக்கோ போய் வேலை செஞ்சுட்டு 4 மணி நேரம் இது பத்தல அப்படின்னு தூங்கவும் முடியல. ஒரு ஜெபம் பண்ண முடியல. பகவான் பத்தி நினைக்க முடியல. கோவில்ல விசேஷ கிருஷ்ண ஜெயந்தி வருது அப்படின்னா, ஐயோ! என்னால வர முடியாது. டைம் இல்ல. எனக்கு லீவு கிடைக்காது. இப்படின்னு எத்தனையோ காரணங்களை சொல்லி, சொல்லி என்ன பண்றோம்? நம்மை வந்து பகவான்கிட்ட இருந்து தூரமா கொண்டு போயிடுறோம். ம். அது விலக்கி வைக்கிறது யாரு? யாரோ இல்ல. நாமளே தான். அப்போ நாம வந்து என்ன பண்ணல? அதுக்கான ஒரு திட்டமிடுதல் நம்மகிட்ட இல்ல. இருக்கிற 24 மணி நேரத்தை நாம வந்து நம்முடைய பக்திக்காகவும் கொஞ்சம் டைம் இருக்கணும். அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அப்ப அந்த பிரச்சனை இருக்காது. நாம இருக்கிற நேரத்தை எல்லாம் வந்து அங்க போய் குடுத்துடுறோம். இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக நான் வந்து நெறைய சம்பாதிக்க கூடாதா? என்னுடைய தேவைகளை ஏற்படுத்திக் கூடாதா? அப்படின்னு சம்பாதிக்க கூடாதுன்னோ, தேவையை பூர்த்தி செய்யக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் நான் என்னுடைய லௌகீக வாழ்க்கைக்காக, ஒரு தொழிலுக்காகவோ, ஒரு உத்தியோகத்துக்காகவோ நான் இது வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த 8 மணி நேரத்துல நீங்க 8,000ம் சம்பாதிக்கலாம், 8,00,00,000யும் சம்பாதிக்கலாம். யாரும் வேண்டான்னு சொல்லல. அந்த கிடைக்கக்கூடிய பணத்தை, செல்வத்தை வந்து பகவானுடைய சேவையிலும் கொஞ்சம் நம்ம ஈடுபடுத்தணும். அப்படிங்கிறது தான். இது வந்து நம்ம அ பகவானுடைய அ சேவையை நம்ம செய்யல, அ பகவானுடைய பக்தர்களோட நெருங்கி நம்ம இருக்கல, ஹரே கிருஷ்ணா மந்திர ஜெபம் பண்ணல அப்படின்னா, நம்முடைய கர்மா மட்டும் தான் ஆக்ட் ஆயிட்டே இருக்கும். அப்ப கர்மாப்படிதான் நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்போம். நமக்கு நம்ம செய்யக்கூடிய தொழில் மூலியமாகவோ, நம்ம வேலை செய்யறோமோ, அது மூலியமா சம்பளம் வர்றதோ, அதெல்லாம் கரெக்ட்டா வரும். நம்ம ஓவர் டைம் செய்யறோமா, ஓவர் டைம்க்கு உண்டான பணம் எல்லாம் வரும். ஆனா கர்மா வந்து அதை அனுபவிக்க விடாம தடுத்துரும். அதை நம்ம நல்ல விதமா மனசுல உள்வாங்கிக்கணும். நம்ம வந்து நம்முடைய கர்மா தீர்ந்தா மட்டும்தான், நாம இந்த உலக வாழ்க்கையவாவது என்ஜாய் பண்ண முடியும். கர்மா இருந்தது அப்படின்னா, எப்படி உலக வாழ்க்கைய என்ஜாய் பண்ண முடியும்? இதுல வந்து இந்த பூமியிலே நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ, நாம எப்படி நம்ம மட்டும் நான் சம்பாதிக்கிறேன், அது மூலியமா பணம் வருது, அதை வச்சு நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அது தவறுதலான ஒரு யோசனை. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதையும் பார்த்துக்கணும், இதையும் பார்த்துக்கணும். இதுக்கு நமக்கு ஒரு மெஜாரிட்டியான ஒரு நேரம் ஒதுக்கணும். பிரதானமான நேரம். நம்ம பிரதானமான நேரம் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாமே. ஒரு ஆபீஸ் போறோம் அப்படின்னா 10 மணி டூ சாயந்தரம் 5 மணி வரைக்கும், 6 மணி வரைக்கும். அப்படியே ஒரு டைம் வச்சுக்கலாம். அ இது காலையில 7 மணிக்கே நானு வேலைக்கு கிளம்பிருவேன். இங்கிருந்து நான் அவ்வளோ தூரத்துக்கு போனா தான் எனக்கு பஸ் கிடைக்கும். அப்பதான் வந்து கம்பெனிக்கு போய் சேர முடியும். வேலைக்கு போய் சேர முடியும். அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு எதுவுமே செய்யறதுக்கு நேரம் இருக்காது. ம். அப்ப அது அவங்க வாழ்க்கை சாதாரண பௌதீக வாழ்க்கையும் கூட பிரயோஜனம் இல்லாததா தான் இருக்கும். ஏன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் வேணா அந்த ரொம்ப தூரம் லாங் ஜர்னி டிராவல் பண்றது வேணா ஈஸியா இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வயசாகும்போது அதுவுமே கஷ்டமா இருக்கும். அந்த மாரி இல்லாம என்ன பண்ணணும்? நமக்கு பக்கமா இருக்கக்கூடிய ஒரு தொழிலை தேடிக்கணும். நம்மனால என்ன முடியுமோ அதுல பகவான் அதுக்கு அனுகிரகம் குடுப்பாரு. நம்ம வந்து பகவானுக்கு ஒரு பிரதானமான நேரத்தை குடுத்தோம். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்தோம் அப்டின்னா, அதுக்கு பகவான் சப்போர்ட் பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கை தேவைகளை நிறைவேத்திக்கிறதுக்கு பகவான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவார். ஆச்சுங்களா? அப்ப இதையும் நாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து புரிதல் அப்படிங்கிறது. நான் வந்து வேலைக்கு போனா பணம் கிடைக்கும். அத வச்சு தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கைய நடத்திக்கணும். அப்படின்னு நினைச்சுக்கிறது வந்து அது ஞானம். வெறும் அறிவு. ஆனா விஞ்ஞானம் அப்படிங்கிறது அப்படி இல்ல. விஞ்ஞானம் அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி ஒரு கருவி ஒண்ணு இருக்கு. அது எது? பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம் சேர்த்து நடத்திட்டு போனா மட்டும்தான் ஏன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம 5 பேரினுடைய கூட்டு முயற்சியில் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ம். அதுல 4 பார்ட் வந்து நம்முடையது. ஒரு பார்ட் பகவான் பக்கம் இருக்கு. அந்த பகவானுடைய பார்ட்டும் சேர்ந்து நமக்கு ஒரு ஆதரவு கிடைச்சா மட்டும்தான் எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம சக்சஸா முடிக்க முடியும். அப்ப அதை நம்ம உள்வாங்க. அப்ப இதுக்கெல்லாம் பகவத்கீதையெல்லாம் படிக்கணும். படிச்சா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம தினசரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்வது, அப்புறம் பகவானுடைய உபதேசங்கள் இருக்கக்கூடிய பகவத்கீதையை படிப்பது, பகவானுடைய லீலைகளையும், பக்தர்கள் பத்தின சரித்திரங்களையும் அடக்கிய ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பது. இந்த மாரி ஒரு வழிமுறையை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தா தான் இதுதான் சனாதன தர்மம். இதை செஞ்சுட்டு இருந்தா போதும். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. இதுல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் இது எல்லாமே. ம். இதுல பெண் விடுதலை இல்ல, பெண்ணை கஷ்டப்படுத்துறாங்க. வேற ஜாதி பாகுபாடு இருக்கு. அது எதுவுமே இல்ல. இது வந்து இன்னைக்கு வந்து பாருங்க, இஸ்கான் கோயில்களுக்குள்ள வந்து பாருங்க, எந்த ஜாதி பேதமும் இல்ல.
யார் வேணாலும் அந்த தகுதியை வளர்த்திக்கிட்டா அவங்க வந்து பூஜ்யம் பண்ணலாம். இதுதான் பிரபுபாதர் வந்து சாஸ்திரங்களின்படி இஸ்கான்குள்ள அதை ஒரு செயல்படுத்தி இருக்காரு. அந்த ஒரு சிஸ்டத்தை யார் வேணாலும் இங்க பூஜை பண்ணலாம், யார் வேணாலும் பாகவதம் சொல்லிக் கொடுக்கலாம், பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா யார் வேணும்னா அப்படின்னா இந்த ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டுன்னு நான் சொல்ல வரேன். அதை வந்து அவங்க தன்னை பக்குவப்படுத்திக்கணும், தன்னை தகுதிப்படுத்திக்கணும். இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆகணும் அப்படின்னா அது யார் ஆகலாம்? இன்னும் ஜாதிக்காரங்க தான் ஆகணும்னு இருக்கா? இல்ல, யார் வேணாலும் ஆகலாம். யார் வேணாலும் மெடிக்கல் படிச்சா எம்பிபிஎஸ் டாக்டர் ஆயிடலாம். அதே மாதிரிதான் யார் வேணாலும் தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டா ஒரு பக்தன் ஆகலாம். பக்குவமடைந்த பக்தன் மூலியமாக பக்குவமடைந்த சொற்கள் வரும். அப்ப அவர் அந்த சேவையை செய்ய முடியும். பக்குவமடைந்த பக்தனுக்கு அவனுடைய செயல்கள் பக்குவமானதாக இருக்கும். அதனால அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சமுதாயத்தில் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும், கெட்ட தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த மாதிரி நாம வந்து நம்மை தகுதிப்படுத்திக்கிற ஒரு விதத்தில் நம்முடைய காரியங்களை அனுதினமும், அதாவது தினசரி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல இந்த மாதிரி ஒரு திட்டமிடுதலோட நான் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு எந்திரிச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து ராத்திரி 12 1 மணி வரைக்கும் சினிமா டிவி சீரியல்களை பார்த்துட்டு அப்புறம் நம்ம காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது அப்படின்னா அது முடியாத காரியம்தான். 10 மணிக்கு படுத்துக்கணும், தூங்கிடணும். அப்ப காலையில 5 மணிக்கெல்லாம் தாராளம் எந்திரிச்சிடலாம். 7 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப போதுமானதுதான். 6 மணி நேரம் போதும் ஆக்சுவலா. 4 மணிக்கு எந்திரிச்சுக்கலாம். 4 மணிக்கு எந்திரிச்சா நம்முடைய காரியங்கள் 2 மணி நேரம் 16 மாலைகள் ஜெபம் பண்றதோ, பகவத்கீதை படிக்கிறதோ, பாகவதம் படிக்கிறதோ, இந்த மாதிரி நம்முடைய கடமை உலகம் முழிக்கிறதுக்கு முன்னாடி நாம இதெல்லாம் முடிச்சுக்கணும். ஏன்னா உலகம் முழிச்சிருச்சு அப்படின்னா நம்ம இது எல்லாமே செய்ய விடாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்முடைய இந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இந்த அடிப்படையில் நம்ம ஒரு பிரம்மதேவரனுடைய இந்த மற்ற இது எல்லாமே வந்து நம்ம அடுத்த வார தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. இப்ப யாருக்காச்சும் இதுல ஏதாச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாமம் பிரபு. ரொம்ப நாள் ஆச்சு கிளாஸ் பார்த்து. மாதாஜி 2 பேருமே நல்லா பண்ணாங்க பிரபு. நல்லா கிளாஸ். பிரபு இது எத்தனாவது காண்டம், எத்தனாவது ஸ்லோகம் பிரபு? இது வந்து 3வது காண்டம் மாதாஜி. ஓகே, 3வது காண்டம். 3வது காண்டத்துல 10வது அத்தியாயம். சரி, ஒரே செகண்ட். இது வந்து 12வது அத்தியாயம். ஓகே, அது படிச்சு பார்க்கலாம். நீங்க டீடைலா அது படிச்சு பார்த்துக்கலாம். ஸ்லோகம் பிரபு இன்னைக்கு எடுத்தது ஸ்லோகம் வந்து 12வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி. ஓகே, அந்த 10 பேரோட முனிவரோட பேரு சொன்னீங்க இல்லையா பிரபு? அதுல பாத்துக்கலாமான்னு கேட்டேன். இதுல போட்டிருக்கு. ஓகே. நானு எழுதல பிரபு, நோட் பண்ணல. இப்ப நீங்க பாகவத்துல இருக்கு. நான் வந்து பாகவத புக் வச்சுதான் நான் இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நீ சொந்த கருத்துக்களை எதுவுமே நான் சொல்ல வரல. பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரோ அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது இப்ப கேட்டுட்டு இருந்தா லேட் ஆகுமே அப்படின்னு அந்த 10 பேரு கொஞ்சம் தான். அப்புறம் இந்த பிரம்மாவோட 4 குமாரர்கள் பேரு சொன்னீங்க இல்லையா? சனந்தன், சனாதனன், சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இவங்கள்ல இருந்து அந்த சம்பிரதாயம் தொடங்கி இருக்கு. பிரம்ம சம்பிரதாயம் பிரம்மா மூலியமா வந்தது. இவங்க வந்து குமாரர்கள் தனியா அவங்க போயிட்டாங்க. அவங்க வந்து ஆக்சுவலா பிரம்மா வந்து அவர் படைப்பு தொழிலை ஆரம்பித்து அவரு மற்ற ஜீவராசிகளை படைக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவங்க படைக்கல. அவங்க பிரம்மச்சாரிகளாவே வாழ்ந்தாங்க. அதனால அவங்க வந்து அது ஒரு சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். பிரம்மாவனுடைய குமாரர்கள் அப்படிங்கிற இதை வச்சு குமார சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதான். ஓகே, ஓகே. தேங்க்யூ பிரபு. இந்த நண்பர் பத்தி நீங்க வந்தது, இதுக்கு இஸ்கானுக்கு வந்தது பத்தி சொன்னீங்க. அது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு யூஸா இருக்கும் பிரபு. ஏன்னா நிறைய பேரோட கருத்து கேட்க கூடாது, ஒரு ஆன்மீக குருவினோட கருத்து மட்டும்தான் கேட்கணும்
அவர் அங்க ஆமா என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்டு நடந்துக்கணும் அப்படிங்கறது புரிஞ்சுது பிரபு. ஆமா ஏன்னா ஆமா நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம 2 பேரும் வந்து ஒரே ஒரே இதுல தானே சேர்ந்தோம், அதனால ம் நான் பண்ணும்போது நீயும் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ம் ம் நம்மளுக்கு என்ன குரு வந்து அட்வைஸ் பண்றாரோ அதுபடிதான் நடக்கணுங்கிறது கத்துண்டோம் ஆமா பிரபு. நல்லா இருந்தது, சூப்பர். ஹரே தேங்க்யூ பிரபு. ஓகே மேடம். ஹரே கிருஷ்ணா. श्री தேங்க்யூ. कृष्ण भगवान की जय। हरिनाम संकीर्तन यज्ञ की जय। श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय। जय जय गौर प्रेम। हरे हरे कृष्णा कृष्ण प्रणाम प्रभु। हरे कृष्ण प्रभु। हरे कृष्णा हरे हरे कृष्णा कृष्णा प्रभु, थैंक यू प्रभु। हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा प्रभु। हरे कृष्णा हरे कृष्ण हरे हरे कृष्ण हरे कृष्ण हरे राम हरे राम।